வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் 2024 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய 10வது பாகம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் 2024 விச் பேங்க் பார்ட்னர் வித் பிஃபின் சொல்யூஷன்ஸ் டு லான்ச் தி ஸ்மார்ட் ஃபின் டிஜிட்டல் சப்ளை செயின் ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது 2024 வந்து எந்த ஒரு பேங்க் வந்து விஃபின் சொல்யூஷன்ற நிறுவனத்தோடு சேர்ந்து ஸ்மார்ட் ஃபின்ற ஒரு டிஜிட்டல் சப்ளை செயின் ஃபைனான்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய இப்போதைய சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா சசிதர் ஜெகதீசன். அதே நேரத்தில் எஸ் பேங்கினுடைய சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார். அடுத்து யூகோ பேங்கினோட சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஸ்வனி குமார். அடுத்து ஐசிஐசி பேங்க் அதனுடைய சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா சந்தீப் பக்ஷி. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் ஜூன் 2024 வந்து தி இந்தியன் ஆர்மி ஓப்பன் தி கலுபார் வார் மெமோரியல் டு டூரிஸ்ட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் டேஸ். அதாவது 2024 வந்து இந்தியன் ஆர்மி வந்து கலுபார் வார் மெமோரியல் வந்து போர் நினைவு மெமோரியல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா லடாக்ல தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டு ஹானர் தி வாரியர்ஸ் இன் கார்கில் வாரில் இறந்த வீரர்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த கலுபார் போர் நினைவு சின்னம். சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் தி பரிமால் நத்வானிஸ் புக் விச் வாஸ் பிரசன்டட் டு பிஎம் மோடி இன் 2024. 2024 பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து பரிமால் நத்வானின்ற ஒரு புக் வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தார். அந்த புக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் கிர். சரிங்களா? இதோடைய ஆத்தர் தான் வந்து இந்த பரிமால் நத்வானி. ஸோ கால் ஆஃப் தி கிர்ன்றது புத்தகத்தோட பேர், அதோட ஆசிரியர் பேர் பரிமல் நத்வானி. அடுத்ததான், இந்தியா ஸ்கிரிப்டட் ஹிஸ்ட்ரி அட் தி 2024 எடிஷன் ஆஃப் தி செஸ் ஒலிம்பியாட் வின்னிங் கோல்டு மெடல் இன் போத் ஓப்பன் அண்ட் விமென்ஸ் செக்ஷன் ஃபார் தி டேஸ் டைம். அதில் 2024 வந்து செஸ் ஒலிம்பியாடில் வந்து நடந்துச்சு. அதில் வந்து இந்தியா வந்து கோல்டு மெடல் ரெண்டு கேட்டகரியில் ஜெயிச்சிருந்தாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி, அப்புறம் விமென்ஸ் செக்ஷன். இது ரெண்டுலேயுமே வந்து இந்தியா வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. இது வந்து எத்தனை முறை வந்து இந்த மாதிரி ரெண்டு இதுலையுமே வந்து கோல்டு மெடல் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் செஸ் போட்டி வந்து எங்கே நடந்துச்சு, 45வது எடிஷன் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி நாட்டில் தான் வந்து நடந்துச்சு. இதில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து இந்தியா வந்து 4 கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. யார் பார்த்தீங்கன்னா குகேஷ், அப்புறம் அர்ஜுன், அடுத்து திவ்யா, வந்திகா. இவங்க 4 பேரும் சேர்ந்து திவ்யா, வந்திகா இவங்க 4 பேரும் இந்தியா சார்பில் வந்து தங்கப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க, கோல்டு மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பே அண்ட் டேஸ் ஹேவ் பார்ட்னர் வித் டு டெவலப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர். ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை என்றைக்குமே ரொம்ப முக்கியம். அது பேஸ் பண்ணி வந்து ரயில்வே கொஸ்டின் இல்லாத ஷிஃப்ட்டே இருக்காது. ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை எல்லா ஷிஃப்ட்லேயும் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டுன்ற கரண்ட் அஃபேர்ஸ் எது இருக்கோ அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஐஐடி பாம்பே வந்து எந்த ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர் வந்து உருவாக்கினாங்க பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இதே நேரத்தில் ஐஐடி மெட்ராஸ் வந்து ஏஷியாவுடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஷேலோ வேவ் பேசின் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ். அது மட்டும் இல்லாமல் டெவலப்டு கதம் நீ ஜாயிண்ட். சரிங்களா? செயற்கைக்கால் பொறுத்ததுக்காண்டி கதம் நீ ஜாயிண்ட்ன்றதை உருவாக்குனது வந்து ஐஐடி மெட்ராஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் வந்து பில்ட் பண்ண இன்ஸ்டியூட் எது பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த ஃபைனல் மேட்ச் ஆஃப் தி ஃபார் இரானி ட்ராஃபி 2024 விச் ஒன் பை மும்பை வாஸ் கண்டக்டட். அதாவது இரானி கோப்பைன்றது கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு விளையாட்டு. சரிங்களா? கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு கோப்பை. சரிங்களா? அந்த கோப்பை வந்து 2024-25 எடிஷன் வந்து மும்பை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த கடைசி ஃபைனல் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா லக்னோவில் தான் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சையது முஸ்தாக் அலி ட்ராஃபி வந்து 2024 யார் ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சேம் மும்பை அணி தான் ஜெயிச்சிருந்தாங்க. விஜய் ஹசாரே ட்ராஃபி வந்து 2024-25 வந்து யார் ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தா கர்நாடக மாநிலத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்ராஃபிஸ் எல்லாமே வந்து கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்ட ட்ராஃபிஸ். சரிங்களா? அதுவும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டீம்ஸ் வாஸ் தி வின்னர் ஆஃப் 10th சீசன் ஆஃப் ப்ரோ கபடி லீக். ப்ரோ கபடி லீக்கினுடைய 10வது எடிஷனுடைய சீசனுடைய வின்னர் யார் பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் அணி தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போது 2025 வந்து 11th சீசன் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து சாம்பியனாக இருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா முகமது ரிசா சதோலி. இவர் தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 10th சீசன் வின்னர் வந்து புனேரி பல்டன், 11th சீசன் வின்னர் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ். சரிங்களா? யாரை எதிர்த்து ஜெயிச்சாங்கன்னா பட்னா பைரட்ஸ் எதிர்த்து வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து, விச் ரேப்பர் நோன் ஃபார் தி இந்தி ஆல்பம் ஹலாத் ஹேஸ் ரைசன் ஃப்ரம் தி ஸ்லம்ஸ் ஆஃப் தராவி டு த ஃபோர்ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ஹிப்ஹாப் மியூசிக். ஹலாத்ன்ற இந்தியன் ஹிப்ஹாப் ஆல்பத்தை வந்து வெளியிட்டு யார் பார்த்தீங்கன்னா எம்சி அத்லஃப்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா?
இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்ச அட்டன் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் லான்ச்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இன் 2024 டு ஷோகேஸ் இந்தியாஸ் ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜ் த்ரூ பப்ளிக் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ். அதாவது கலாச்சார அமைச்சகம் வந்து 2024 வந்து எந்த ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பாரி. இது வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா இந்தியாவோட ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜ், இந்தியாவுடைய கலை பாரம்பரியத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுத்திட்டு தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பாரி. இதனுடைய பாரினோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியான்றதான் ப்ராஜெக்ட் பாரினுடைய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா. ப்ராஜெக்ட் பாரதி அப்படின்றது எதோட சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் ப்ராஜெக்ட் பாரதி. இது வந்து எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் தான் ஈஸியாக அசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் பாரதி. ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்விக்காக இந்தியன் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் பாரதி. அடுத்து ப்ராஜெக்ட் கலான்றது கேரளா அரசினால் உருவாக்கப்பட்டது. மல்டிமீடியா எஜுகேஷன் சம்மந்தமாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து ப்ராஜெக்ட் கலா. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஹூ அமங் தி ஃபாலோயிங் won the gold medal in 2020 Paralympics and silver in 2024 Paralympics in shooting. அதாவது 2020 பேராஒலிம்பிக்ஸில் கோல்டும், அதே நேரத்தில் 2024 பேராஒலிம்பிக்ஸில் வந்து ஷூட்டிங்கில் சில்வரும் ஜெயிச்ச வீரர் யார் பார்த்தீங்கன்னா மனிஷ் நர்வால்ன்றவர் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. இந்தியா வந்து 2024 சரிங்களா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பேரா ஒலிம்பிக் சரிங்களா மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டு போட்டியில் வந்து மொத்தம் வந்து எத்தனை மெடல் ஜெயிச்சிருந்தாங்கன்னா 29 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதில் வந்து 7 கோல்டு, 9 சில்வர், 13 பிரான்ஸ். சரிங்களா. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேராலிம்பிக்ஸ் போட்டியில் வந்து எப்போ கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1968 கலந்துக்கிறாங்க. 1984 கண்டினியூஸாக சரிங்களா 1984 கண்டினியூஸாக வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்தியா வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. கண்டினியூஸாக 1984 இப்போ வரைக்கும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 7 கோல்டு மெடல் யார் ஜெயிச்சாங்கன்றத பார்த்துலாம், அவங்க எந்தெந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்கன்றத பார்த்துலாம். ஸோ இதை பற்றின கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அவானி லகேரான்றவங்க இந்தியாவோட ஃபேமஸான பேரா ஷூட்டர். சரிங்களா. அவங்க வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்தாங்க அவானி லகேரா. சரி, ரொம்ப ஃபேமஸான பிளேயர். அடுத்து குமார் நிதிஷ்ன்றவர் பேட்மிண்டனில் வந்து இந்தியாவுக்கு வந்து பேட்மிண்டனில் இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தார். அடுத்து சுமித் அன்டில், இவர் வந்து ஜாவலின் த்ரோ சரிங்களா சம்மந்தப்பட்ட விளையாட்டு வீரர், இவரும் கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தார். அடுத்து நவதீப் சிங், இவர் வந்து ஜாவலின் த்ரோ சரிங்களா. ஆனால் இவர் வந்து F16 கேட்டகரி, சுமித் அன்டில் வந்து F64 கேட்டகரி, நவதீப் சிங் வந்து F41 கேட்டகரியில் வந்து ஜாவலின் த்ரோவில் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா. அடுத்து ஹர்வீந்தர் சிங் வந்து ஆர்ச்சரி வில்வித்தை போட்டியில் வந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தார். அடுத்து தரம்பீர் நைன், இவர் வந்து மென்ஸ் கிளப் த்ரோவில் வந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து பிரவீன்குமார் வந்து ஹை ஜம்பில் வந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 7 கோல்டு, 9 சில்வர், 13 பிரான்ஸ், மொத்தமாக வந்து 29 மெடல் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதுதான் இந்தியாவுடைய ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலே பேரா ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஹையஸ்ட்டாக ஒரு மெடல் வாங்குறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா. 29 மெடல். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் LRGP கௌரவ் டெஸ்டட் இன் ஆகஸ்ட் 2024. ஆகஸ்ட் 2024 வந்து உருவாக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் கிளைடு பாம் சரிங்களா. கௌரவன்ற அந்த கிளைடு பாம்பை வந்து உருவாக்கி சோதனையாக அதோட டெவலப்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட அமைப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1958 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த DRDO. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதனுடைய கரண்ட் CEO யார் பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத். சரிங்களா. அடுத்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO, இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, கர்நாடக மாநிலத்தில். அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து இந்தியாவுடைய 14வது மகாரத்ன கம்பெனியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து இப்போ வந்து மொத்தம் வந்து 14 மகாரத்ன கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து 14வது மகாரத்ன கம்பெனி. அடுத்ததாக இந்த வீடியோனுடைய கடைசி கொஸ்டின், ஹூ அமங் தி ஃபாலோயிங் இஸ் தி யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஆஸ் ஆஃப் 2024. சரிங்களா. இந்தியாவுடைய ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியிலே வந்து மிக இளமையான வயதில் யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமன் ஷெராவத். இவர் வந்து எந்த விளையாட்டில் சம்மந்தப்பட்டவர்னா ரெஸ்லிங் மல்யுத்த போட்டியோட சம்மந்தப்பட்டவர். 57 கிலோ மல்யுத்த போட்டி ஃப்ரீ ஸ்டைல் வந்து இந்தியாவுக்கு வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சு கொடுத்திருந்தாரு. இந்தியா வந்து இப்போ வந்து பாரிஸ் 2024 வந்து பாரிஸில் வந்து ஒலிம்பிக் நடந்துச்சு. இதில் வந்து மொத்தம் வந்து இந்தியா வந்து ஒலிம்பிக் போட்டியில் 6 மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. பாரா ஒலிம்பிக்கில் 29 மெடல், இதில் வந்து 6 மெடல். சரிங்களா. ஒலிம்பிக் போட்டியில் இதில் வந்து 1 சில்வர், 5 பிரான்ஸ். சரிங்களா. இந்த 1 சில்வர் யார் ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. சில்வர் வந்து ஜாவலின் த்ரோ போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து தான் 6 மீதியுள்ள 5 பிரான்ஸ் மெடல் யார் பார்த்தீங்கன்னா மனு பேக்கர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் வந்து தனிநபர் கேட்டகரியில் வந்து பிரான்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் மிக்சடு கேட்டகரி சரிங்களா ஆண் பெண் இருபாலினர் சேர்ந்து விளையாட கூட மிக்சடு கேட்டகரியில் வந்து இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்தியன் எவர் இவங்க வந்து மனு பேக்கர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின்
to win 2 medals in a single edition. To win 2 Olympic medals in single edition. சரிங்களா, ஒரே ஒரு சிங்கிள் ஒலிம்பிக்கில் வந்து இரண்டு பதக்கங்கள் ஜெயிச்ச முதல் இந்திய வீரர் யார் பார்த்தீங்கன்னா அந்த மனு பேக்கர்ன்றவங்க தான். சரிங்களா, சிங்கிள் எடிஷனில். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து அடுத்தடுத்த எடிஷனில் கூட ரெண்டு பேர் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஒரே எடிஷனில் வந்து 2 மெடல் வந்து ஜெயிச்சது வந்து ஃபஸ்ட்டு மனு பேக்கர் தான். இவங்க வந்து துப்பாக்கி சுடுதலோட சம்மந்தப்பட்ட வீராங்கனை. சரிங்களா, இவங்களோட சேர்ந்து மிக்சடு கேட்டகரியில் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சது யார் பார்த்தீங்கன்னா சரப்ஜித் சிங், ஷூட்டிங்கோட சம்மந்தப்பட்டது. 10 மீட்டர் ஏர் பஸ்டில் மிக்சடு கேட்டகரியில் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்தாங்க மனு பேக்கரும் அவங்களும். சரிங்களா, அடுத்ததான் வந்து இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து ஸ்வப்னில் குசாலி 50 மீட்டர் ரைஃபிள் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக வந்து 3, 4, 5 ரைஃபிள் போட்டியில் 50 மீட்டர் ரைஃபிள் போட்டியில் வந்து ஸ்வப்னில் குசாலி ஷூட்டிங்கில் வந்து இந்தியாவுக்காக பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 ஸோ மொத்தம் 5 பிரான்ஸ் மெடல். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். சரிங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.